தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்தித்ததில் மிக்கவே மகிழ்ச்சி. இந்தியான் வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா, திருவோணமலை நகரத்தில் இருக்கிற ஸ்டீவ் வியூவை தான் பார்க்க போறோம். இது வந்து யாழ்ப்பாணம் வவுனியா போற பாதை, இது வந்து கொழும்பு கண்டி போற பாதை. இந்த ரெண்டு பாதையில வந்து நீங்க திருவோணமலை வர்றதாங்க இந்த ஜங்ஷனை தாண்டி தான் திருவோணமலைக்கு போகணும். நாங்கள் இந்த ஜங்ஷன்ல இருந்தே எங்களோட வீடியோவை தொடங்குவோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிக்சன் டிராவல் வ்ளாக்ஸ். நான் உங்கள் டிக்சன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எங்களுடைய பயணம் இலங்கையில் திருவோணமலை நகரத்தில் அனுராதபுர ஜங்ஷன் என்று சொல்கிற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. பார்த்தீங்களாண்டா, அனுராதபுர ஜங்ஷன் வந்து முன்னைய விட இப்போ ரொம்பவே டெவலப் ஆகி இருக்குது. ஸோ நிறைய கடைகள் காணப்படுது. இங்கே வந்து நிறைய உடுப்பு கடைகள், பஞ்சு கடைகள் அதிகமாக காணப்படுது. அதே நேரத்தில் இங்கே ஒரு மரக்கறி மார்க்கெட் ஒன்று கூட இங்கே காணப்படுது. அப்படியே முன்னாடி போய் கொண்டிருக்கும் போது காந்தி நகர் என்று சொல்கிற ஒரு இடம் காணப்படுது. இந்த இடத்துல என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்ட்ரன் பார்க் ஒன்று கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் அதையும் அப்படியே கடந்து முன்னாடி போகும்போது அபயபுரம் என்று சொல்கிற ஒரு இடம் வரும். ஸோ அந்த இடத்துல என்ன ஃபேமஸ்ண்டா, ஒரு புத்த சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க. அபயபுரத்தையும் கடந்து நாங்கள் போகும்போது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அபயபுரம் ரவுண்ட் போர்டு என்று சொல்கிற ஒரு ரவுண்ட் போர்டு ஒன்று வருது. இந்த ரவுண்ட் போர்ட்டில் வந்து இடப்பக்கமாக நாங்கள் போகிறோம்டா நிலாவெளி, புல்மூடை, முல்லைத்தீவு என்ற போன்ற இடங்களுக்கு போகலாம். இந்த இடத்துல வலப்பக்கமாக தான் நாங்கள் திருவோணமலை நகரத்துக்கு போக வேண்டிய பாதை இருக்குது. இந்த இடத்துல உள்ள ரயில்வே க்ரோஸ் தான் திருவோணமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பாதை. ஸோ இதுதான் மட்கோ சந்தி என்று சொல்லுவாங்க. ஸோ இதையும் கடந்து போகிற நேரம் லிங்கநகர் என்ற ஒரு ஜங்ஷன் வரும். ஸோ இந்த லிங்கநகர் என்ற இடம் பார்த்திங்கன்னா முன்னைய விட இப்போ ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஐஓசி ஷெட் ஒன்று கூட காணப்படுது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து முன்னுக்கு போகும்போது மட்டிகளி என்று சொல்கிற ஒரு இடம் ஒன்று வருது. இந்த இடத்துல மீன் வியாபாரம்லாம் செய்துட்ருப்பாங்க. அதையும் கடந்து நாங்கள் முன்னுக்கு போகும்போது திருவண்ணாமலை வாட்டர் சப்ளை இடது பக்கமாக காணக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஒரு ரோடு ஒன்று போகுது. அப்படியே வலது பக்கமும் ஒரு பெட்ரோல் ஷெட் ஒன்று காணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் கடந்து முன்னுக்கு போகும்போது ஒரு தன்வந்திரி என்று சொல்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இந்த ரவுண்ட் போர்டு தான் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரவுண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதை நாங்கள் கடந்து முன்னுக்கு போகும்போது பிஓசி பேங்க் இருக்குது. இங்கால பக்கம் ஒரு விகாரை ஒன்று இருக்குது. இந்த விகாரையும் கடந்து நாங்கள் முன்னுக்கு போகும்போது இந்த இடத்துலையும் ஒரு பெட்ரோல் ஷெட் ஒன்று காணக்கூடியதாக இருக்குது. இந்த பெட்ரோல் ஷெட்டை நாங்கள் கடந்து முன்னுக்கு போகும்போது மரத்தடி ரவுண்ட் போர்டுன்னு சொல்கிற ஒரு ரவுண்ட் போர்டு ஒன்று வரும். இந்த ரவுண்ட் போர்டில் வந்து 5 பாதைகள் பிரிஞ்சு போகக்கூடிய மாதிரி தான் இந்த ரவுண்ட் போர்டு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரவுண்ட் போர்டை தொடர்ந்து அப்படியே நாங்கள் முன்னுக்கு போகும்போது மெயின் ஸ்ட்ரீட் என்ற பாதையில் தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த பாதையில் வந்து நிறைய ஹார்ட்வேர்ஸுகள், அதே நேரத்தில் ஃபினான்ஸ் கம்பெனிகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் போன்றவை காணக்கூடியதாக இருக்குது. அப்படியே தொடர்ந்து போகும்போது எங்களோட இடக்கை பக்கம் அதிகளவான வெட்டிங் ஹால்ஸுகள் காணக்கூடியதாக இருக்குது. அதையும் கடந்து நாங்கள் முன்னுக்கு போகும்போது கோஆப்ரேட்டிவ் பில்டிங், விக்னேஸ்வரா ஸ்கூல் இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா முன்னுக்கு பஸ் ஸ்டாண்ட் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் ஷெட்டும் இருக்குது. நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து இலங்கையில் எல்லா மாவட்டத்துக்கும் பஸ் காணப்படுது. கொழும்பு, கண்டி, பதுளை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மன்னார், புத்தளம், காலி, மாத்தறை எல்லா பக்கத்துக்கும் இங்கே பஸ் போகக்கூடிய பஸ் வசதிகள் காணப்படுது.
இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வெளியே போகிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை, திருவண்ணாமலை மரக்கறி சந்தை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே நேராக போகும்போது பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ரோட்டுக்குள்ளே தான் போகிறோம். இது வந்து சென்ட்ரல் ரோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் வந்து அதிக அளவாக உடுப்பு கடைகள், ஃபேன்சி கடைகள் அதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதிக அளவாக ஃபேன்சி கடைகள், உடுப்பு கடைகள் தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து முன்னுக்கு போகும்போது இந்த ஜங்ஷனுக்கு வந்து சம்பத் பேங்க் சந்தி என்று சொல்லுவாங்க. இந்த சம்பத் பேங்க் சந்திக்கு இந்தியாவில் பக்கம் போகும்போது ஃபுல்லாகவே எல்லாம் ஃபினான்ஸ் கம்பெனிகள், பேங்க் அதுகள் காணக்கூடியதாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ திரும்பியும் மரத்தடி என்று சொல்கிற அந்த ரவுண்ட் போர்டுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டயலாக் கம்பெனி இருக்குது. ஸோ அந்த மரத்தடி ரவுண்ட் போர்டில் போய் பிறகு நாங்கள் வலப்பக்கமாக திரும்ப போகிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சனீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயிலையும் கடந்து நாங்கள் முன்னுக்கு போகும்போது திருவோணமலை ரயில்வே ஸ்டேஷன் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் போகிறோம். ஸோ நாங்கள் போனது மதிய டைம்ன்றபடியே இங்கே ட்ரெயின் ஒன்றும் இருக்கல இங்கே போகிற டைமில். ஸோ அப்படியே தொடர்ந்து உள்ளே போயிட்டு இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போர்டு, சின்ன ரவுண்ட் போர்டுன்னு செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ரவுண்ட் போர்டு விட்டு சுற்றி தான் வாகனம் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளால் போய் நிப்பாட்டணும். ஸோ இதுதான் திருவோணமலை ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தீங்களாண்டா சின்னதாக இருந்தாலும் வடிவாக இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் இந்த ஜங்ஷனில் இடகை பக்கம் திரும்ப போகிறோம். ஸோ இடகை பக்கம் திரும்பினா பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, குவாடலூப்பே சர்ச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நாங்கள் போகும்போது இந்த இடத்துக்கு பேர் திருக்கடலூர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்தை நாங்கள் தாண்டி முன்னுக்கு போகும்போது என்சி ரோடுன்னு சொல்கிற பாதை தான் இருக்குது. ஸோ என்சி ரோடுக்கு நார்த் கோஸ்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட்டில் வந்து அநேகமாக துணி கடைகள் நிறையாவே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஃபேன்சி கடைகள், நேரத்தில் ஜுவல்லரி ஷாப் அதெல்லாம் அதிக அளவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் சின்ன ஒரு கொழும்பண்டே சொல்லலாம். அவ்வளோ சாமான், எல்லா சாமானும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு நீல பில்டிங் ஒன்று இருக்குது. இதுதான் திருவண்ணாமலை மீன் மார்க்கெட். ஸோ மீண்டும் நாங்கள் எங்களோட கிளாக் டவர் கிட்ட வந்துட்டோம். ஸோ வலகை பக்கம் பார்த்தீங்கன்னா மரக்கறி மார்க்கெட், முதல்ல சொன்ன மாதிரி மரக்கறி மார்க்கெட். ஸோ இப்போ நாங்கள் நேராக தான் போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்களாண்டா காளி கோயில்னு சொல்லுவாங்க. காளி கோயில் தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் இந்து காலேஜ் இருக்குது. ஸோ இந்த செமெட்ரி வந்து ஒரு கிறிஸ்டியன் செமெட்ரி உண்டு. ஸோ இதையும் கடந்து நாங்கள் முன்னுக்கு போகும்போது இந்த இடத்துல நெல்சன் தியேட்டர்னு சொல்கிற தியேட்டர் இருக்குது. பக்கத்தில் சென்ட் மேரிஸ் காலேஜ். அப்படி நாங்கள் கடந்து போகும்போது இந்தியாவில் யூசி பில்டிங் இருக்குது. ஸோ முன்னுக்கு பார்த்தீங்களாண்டா மியூசியம், இந்தியாவில் பக்கம் ட்ரிங்கோ பீச். ஸோ இந்த பீச் வந்து இலங்கையிலேயே மிகவும் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்ச பீச் ஒன்று தானே ட்ரிங்கோ பீச். எதிர்வரும் வீடியோக்களில் நான் ட்ரிங்கோ பீச்சை பற்றி ஒரு வீடியோ வந்து போடுறேன். அழகான பீச். பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு விஹாரை ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, சங்கமித்தா விஹாரைன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ கோணேஸ்வர கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோட்டைக்குள்ளால் போய் தான் கோணேஸ்வர கோயிலுக்கு போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா ஃபோட்டோஷூட், வெட்டிங், பர்த்டே ஃபோட்டோஷூட்டெல்லாம் அநேகமாக எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஸோ அழகான ஒரு இடம். முன்னுக்கு பார்க்கலாம், மான்கள் எல்லாம் ரோட்டில் திரியிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து
இங்கே ஆர்மி கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த இடம் காணப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா மான்கள் எல்லாம் ரோட்டில் திரிஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ ஒரு ஆட்கள் ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே நாங்கள் முன்னுக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் எலெக்ஷன் ஆஃபீஸ் ஏற்றம் கொண்டு வருது. இப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது கோணேஸ்வரர் கோயிலுக்கு போகிற ஆட்கள் வாகனம் நிப்பாடுற இடம் தான் இது. ஸோ இதுக்கு அங்கால வாகனங்கள் போக விட மாட்டாங்க. ஆட்டோ பைக் அது மாதிரியானது போகலாம். அது ஆட்டோ பைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகலாம். ஸோ நாங்கள் அதிகாலையில் போனபடியே கடைகள் எல்லாம் 2 பக்கம் மூடி இருந்தாங்க. கடைகள் திறக்கலை, அநேகமான கடைகள். ஸோ இதை வரைக்கும் என்ன வாகனம் போனாலும் இதை வரைக்கும் தான் போகலாம். இதுக்கு அங்கால போகிறோன்னா அனுமதி பெற்று தான் போகணும். ஸோ நாங்கள் பைக்கில் போனபடியே அப்படியே உள்ளே தொடர்ந்து போயிட்டோம். ஸோ பார்த்தீங்களா இதுதான் கோணேஸ்வரர் கோயில். சிவன் எப்படி பாருங்கள், சிவன் சிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ கோணேஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து மீண்டும் திரும்பி வரும்போது இந்த இடத்துல தான் டீர் பார்க் மான்களுக்குரிய பார்க் அமைச்சிருக்காங்க. ஸோ இதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கடந்து முன்னுக்கு போகும்போது இந்த இடத்துல கருவாடு மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து தூரத்துக்கு போகிற ஆட்கள் வந்து இந்த இடத்துல கருவாடு எடுத்துகிட்டு பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ்ஸுக்கு போவாங்க. ஸோ மறுபடியும் நாங்கள் கிளாக் டவர் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல 3 ரோட் பிரியுது இந்த கிளாக் டவர் இருக்க இடத்துல. ஸோ அப்படியே நாங்கள் திரும்பியும் ட்ரிங்கோ பீச் அடிக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு திருவண்ணாமலை பொது வைத்தியசாலை தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா பீச் ஹோட்டல்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பீச் பக்கத்தில் என்னபடியே நிறைய ஹோட்டல்கள் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பணும். திரும்பி ஒரு 300 மீட்டர் போகும்போது திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டல் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் கேட் வரைக்கும் போயிட்டு கேட்டோட அப்படியே திரும்பிட்டோம். பார்த்தீங்களாண்டா எனக்கு இடக்கை பக்கம் இருக்குது ஏகாம்பரம் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, வலக்கை பக்கம் எதிர்டிசி ஸ்கூல் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்ததாக கோட் சந்தி என்று சொல்லுவாங்க, இந்த சந்திக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு திருவண்ணாமலை ஹைகோர்ட் தான் இருக்குது பில்டிங். அதை தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் அந்த பள்ளிவாசல் வரைக்கும் போய் அப்படியே நாங்கள் திரும்பிட்டோம். அதுக்கு அங்கால வீடுகள் தான் இருக்குது, ஒரு குளம் ஒன்று இருக்குது அதுக்கு அங்கால அப்படியே. ஸோ மறுபடியும் நாங்கள் இந்த கோட் சந்தி என்று சொல்கிற இடத்துக்கு வந்து ஸோ இங்கேயால இடக்கை பக்கம் திரும்புகிறோம். ஸோ அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நேவி கேம்ப் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்ச் ஒன்று, பழைய காலத்து சர்ச் ஒன்று. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நேவி கேம்ப் ஒன்று தான் முன்னுக்கு இருக்குது. ஸோ அதோடு அப்படியே நாங்கள் வலக்கை பக்கம் திரும்பி நேராக போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ரோடுக்கு வந்து டொக்கியார்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் திருவண்ணாமலை ஹார்பர் இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளையா ப்ரீமா பில்டிங் இருக்குது. இது வந்து ஹார்பர் போலீஸ் ரவுண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த ரோடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இனஹாபர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் வந்து அநேகமாக கவர்மெண்ட் ஆஃபீஸுகள் தான் அதிக அளவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
இப்போ புதுசாக இதில் ஒரு பார்க் கொண்டு மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கள மகாவித்யாலயம்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே தொடர்ந்து போகும்போது இங்கே கலாச்சார மண்டபம். அப்படியே நாங்கள் மீண்டும் இடக்கை பக்கம் திரும்புகிறோம். கவர்னர் ஆஃபீஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் புதுசாக ஒரு பார்க் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது இப்போ தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அழகான கோயில். ஸோ கோயிலோட பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ இந்த ரோடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஓசில் லோவர் ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் பின்னைய டைமில் வாக்கிங் போகிற ஆட்கள் அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ரோட்டில் பின்னைய டைமில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு கப்பல் ஒன்று நிப்பாட்டி இருக்கிறாங்க. இதுதான் திருகோணமலை துறைமுகம். இந்த மலையில் ரெண்டுக்கு இடையில் ஒரு கேப் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் தான் கப்பல் வரும் திருகோணமலை துறைமுகத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. ஒயிட் கலர் பில்டிங் ஒன்று. இதுதான் ப்ரீமா பில்டிங். ப்ரீமா கோதுமைமா எல்லாம் இங்கே தான் தயாரிக்கிறாங்க. அப்படி நாங்கள் தொடர்ந்து முன்னுக்கு போயிட்டு இருக்கும்போது முன்னுக்கு ஒரு ஆர்மி மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மியூசியம் பற்றி அந்த வீடியோவில் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு பாருங்கள் பார்க்காதாக்கள். ஸோ இதுதான் இலங்கையில் கடந்த 25 வருடமாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த பாதை. இந்த இடத்துல தான் ஒரு பேரியர் ஒன்று போட்டு மூடி வச்சுருந்துருக்குறாங்க. 25 வருடத்துக்கு பிறகு இப்போ தான் அந்த பாதையை இருக்குது. ஸோ இந்த போகிற இதை வரைக்கும் தான் நாங்கள் அங்கே முன்னுக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கால ஓசில் சென்ட்ரல் ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இப்போ ஸோ இங்கே பிஷப் ஹவுஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் ஓசில் குழந்தையேசு சர்ச்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ கட்டுமான வேலை நடந்து கொண்டிருக்குது. தொடர்ந்து அப்படியே முன்னுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. விவேகானந்த ஸ்கூல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஓசில் ஜங்ஷன் இதுதான் ஓசில் ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷனில் நாங்கள் நேராக தான் போக போகிறோம். ஸோ இந்த ரோடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா விஹார ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரோட் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த மடத்தடி ரவுண்ட் போர்டுன்னு சொல்லி ஒரு 5 வீதி பிரியுதுன்னு சொல்லி சொன்னேன். அந்த ரவுண்ட் போர்டுக்கு தான் இந்த ரோட் போயிட்டு மறுபடியும் விழுது. ஸோ இது சிவன் ஸ்ட்ரீட். இந்த ரோடுக்கு பேர் வலக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேட்டர் இருக்குது. ஸோ அப்படியே அதை தொடர்ந்து நேராக போகும்போது பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பேர் சிவன் கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வடிவாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ முன்னுக்கு காகில்ஸ். இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் அரசடி சந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்னுக்கு பார்த்தீங்களாண்டா ஸ்கூல் ஒன்று இருக்குது. சென்ட் ஜோசப் ஸ்கூல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து முன்னுக்கு போகும்போது
இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு இந்த ஜங்ஷனுக்கு கல்லுக்கடை சந்தி என்று சொல்லுவாங்க. முன்னுக்கு பார்த்தீங்களா ஒரு ஜங்ஷன் ஒன்று வருது. இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ஜங்ஷன். ஸோ அப்படியே எங்களோட பயணம் இதோட முடிவடையுது. ஸோ நீங்களும் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.